விடுவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரும் அருமை இரட்சகருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். காலைதோறும் அவரை நோக்கி பார்க்கிறதான இந்த அருமையான தியான பகுதியை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். இந்த நாளிலும் அவருடைய ஆலோசனைக்காய் காத்து நிற்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மிகுந்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். காலை வேளையிலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த நாளுக்குரிய நம்முடைய கடமைகளுக்குள்ளே நாம் வரும் பொழுது அந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அது என்ன பலிபீடம்? நாம் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். நாம தான் அவருக்கு பலிபீடம். நம்முடைய சரீரமாகிய பலிபீடம் ஆடுகளினாலும் மாடுகளினாலும் அங்கே தகன பலி செலுத்த வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த கடவோம் என்று. ஆகவேதான் பக்தர்கள், பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் காலையிலே வந்து காத்திருந்தார்கள். மோசே காலையிலே சீனாய் மலையிலே போய் காத்திருந்தார். தாவீது காலையிலே அவருக்கு நேராய் வந்து காத்திருந்தார். எலியா சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். எல்லா பக்தர்களும் காலையிலே தேவன் சமூகத்தில் வந்து நின்றார்கள். நீங்களும் நானும் கூட அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நாம் வந்து முழங்காலிலே நின்று மண்ணினால் உண்டான நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்திலே நம்முடைய ஆடுகளையும் நம்முடைய மாடுகளையும் பலி செலுத்துவோம். அது என்ன பலி? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அவ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தினமும் காலையில் தேவ சமூகத்திலே கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். வேதம் சொல்லுகிறது, அப்படி உன் பலிகளை நீ செலுத்தும் பொழுது என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். காலையிலே துதி பாடலோடு நம்முடைய ஜெபத்தை ஆரம்பித்து அவரிடத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அவரை துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை மூடும். அந்தந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த கருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வசதிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துல காலையிலே தேவனை துதிக்கும் துதியோடு, துதியின் சத்தத்தோடு நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.